மோஸ்ட் வாண்டட் கிரிமினலை கேள்விப்பட்டிருப்போம், மோஸ்ட் வாண்டட் வைரல் மேனை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் இந்த நிற்கிறாருல இவர் தான். அதாவது 22 வீடியோ போட்டு 1.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுத்திருக்கா. அப்படி இன்ஸ்டாகிராம் லிட்டாச்சு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாதான்னு ஏக்கத்தோட தத்தளிச்சின்னு பார்த்துட்டு இருக்கும் போது இன்ஸ்டாகிராமே வந்து கமெண்ட்ல டேய் அது பாடுறா, ரிப்ளை பண்றா, அடுத்த வாரமாச்சு ரிப்ளை பண்றா, உங்ககிட்ட கொலாப் பண்ணடா, உங்க கூட கொலாப் பண்ணணும்னு கத்தி கதறா. அப்படி இன்ஸ்டாகிராமே எப்படியே அதையும் நம்மளால பின் பண்ணிட்டு ஒரு ரிப்ளை கூட பண்ணாம அவன் பாட்டுன்னு ஜாக்ஸ்பரா ஒரே கட்டப்ல 18 கட்டப் வந்தா எப்படி இருக்குமோ ஒரே ஆளு அப்படின்ற மாதிரி பல கட்டப்பா போடுறான். அவங்க கிட்ட இருக்கிற ஷூஸை வச்சு, அதாவது இவர் பேர் வந்து கல்பரேட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல, அதாவது இட்டோப்பியா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவர் இவரு. ஏன்னா அந்த பையன் சாதாரணமான ஒரு பையன் தான், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தான். அவர்கிட்ட இருக்கிற அந்த ஷூஸ் அதெல்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற திறமையை வச்சுக்கின்னு எப்படின்னா பல கெட்டப்ல பல வந்து மாடலிங்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல 22 வீடியோ தான் போட்டுருக்காரு. பல செலிபிரிட்டி கமெண்ட்டுக்கு எந்த ரிப்ளை கிடையாது. இன்ஸ்டாகிராமே வந்து டேய் உங்கள்கிட்ட கொலா பண்ணா அதுக்கு முடியாது, என்னாலாம் முடியாது அப்படின்னு ஜம்முன்னு பண்ணிட்டே இருக்கிறான் அவன் பாட்டுன்னு. திறமைன்றது வந்து ஐபோன் 16 ஐபோன் 17 வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படி காமிச்சினா அப்படி காமிச்சினா அக்களை தூக்கின்னு காமிச்சாதான் வந்து திறமை கிடையாது. சரியா? அதாவது ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருந்தாலும் அதில் அவனுடைய திறமையை காமிச்சா பாருங்க. 22 வீடியோல 1.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஒரு இன்ஸ்டாகிராமே வந்து கமெண்ட் பண்ணி, அதாவது இன்னைக்கு அவன் கமெண்ட் பண்ணி கொலா பண்ணியிருந்தானா அவன் வந்து உண்மையாவே அவன் வந்து இப்போ எப்படின்னா பெரிய செலிபிரிட்டி. அவன் ஆக்சுவலாக இப்போ பெரிய செலிபிரிட்டி தான். அவன் அது அவனுக்கே தெரியல. தெரிஞ்சு பண்றானா தெரியாத பண்றானான்னு நம்மளுக்கும் புரியல.